தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம், ஆண்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை குறையாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் எங்களுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்கிறாங்க. அதனால் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான ஒரு மூலிகை, இந்த முக்கியமான ஒரு மூலிகை உங்கள் காலடியிலே தான் இருக்கும். இதுக்கு பேர் ஓரிதழ் தாமரை. இது ஆண்களுக்கு உண்ட அணுக்களை அதிகமாக பெருக்கக்கூடியது. இதை தினந்தோறும் ஒரு சின்ன பட்டாணி அளவுக்கு சாப்பிட்டு வந்தாலே போதும். குறைஞ்சது ஒரு 10 இலை சாப்பிட்டு வந்தாலே அவங்களுக்கு நல்ல ஒரு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு வில்வம் ஆண்களுக்கு ரொம்ப நல்லதை செய்யும். எப்படி துளசி பெண்களுக்கு நல்லதை செய்தோ அதே மாதிரி வில்வம் ஆண்களுக்கு ரொம்ப நல்லதை செய்யும். அவங்களுக்கு அணுக்கள் குறைவாக இருந்தாலும் அதை சரி செய்யும். அந்த அணுக்களினுடைய வேகங்கள், அது உந்தி செல்லும் வேகம்னு சொல்லுவாங்க. அணுக்கள் உந்தி செல்லலை, அதனால தான் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னுவாங்க. அதை வேகமாக செயல்படுத்துறதுக்கு இந்த வில்வ இலை நல்லா பயன்படும். அதே மாதிரி கீழாநெல்லி, இந்த கீழாநெல்லி உள் உறுப்புகளை எல்லாத்தையும் சரி செய்கிறது. கீழாநெல்லி மஞ்சள் காமாலைக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, இந்த கீழாநெல்லியை நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இது ஆண்களுக்கு ரொம்ப நல்லது செய்யும். தினந்தோறும் ஒரே ஒரு இணுக்கு அளவுக்கு இலை எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு உள்ள அனைத்து பிரச்சனையும் சரியாகும். எந்தெந்த அவங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் இந்த கீழாநெல்லியை ஒரு இணுக்கு அளவுக்கு எடுத்தால் போதும். இந்த மூணையும் ஒன்று சேர்த்து நம்ம சாப்பிட அந்த அணுக்கள் எண்ணிக்கை குறையாமல் இருக்கும். அணுக்கள் எண்ணிக்கை ஏன் குறையுது? நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுனால குறையுது. சாப்பாடு இப்போ யாருக்குமே சரியில்லை, சரியான உணவு இல்லை. யாரை பார்த்தாலும் 2 இட்லி 1 தோசை இப்படி தான் சாப்பிட்றாங்க. சாப்பாட்டினுடைய அளவை கூட்டணும். சாப்பாடு இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசி அல்லது இந்த வரகரிசி, திணை அரிசி, சாமை அரிசி, திணை அரிசிலாம் சாப்பிட்டா உடல் நரம்புகள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நரம்பு தளர்ச்சி இருக்காது. அதே மாதிரி குதிரைவாளின்னு சொல்லுவோம், குதிரைவாளி அரிசியை சாப்பிட்டோம்னா ரொம்ப உடலுக்கு நல்லது. சாமை அரிசி சாப்பிடணும். இந்த மாதிரி அரிசிங்களை சாப்பிட்டு இந்த ஓரிதழ் தாமரை, இது ரோஸ் கலரில் இருக்கும். இந்த பூ ரொம்ப துல்லியமாக பார்த்தா தான் காலடியில் தெரியும். இந்த ரோஸ் கலரில் இருக்கும். இதுக்கு பூ வேறு எந்த கலரில், வெள்ளை கலரில் இருக்கிறதுலாம் வேறு. அதனால் இந்த ரோஸ் கலர் பூ தான் வச்சு நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய இலைகள் இதாக இருக்கும். தாமரைன்னு சொன்னதும் நம்ம தண்ணியில் தான் கிடக்கும்னு சொல்லி எல்லாரும் தேடுவாங்க. இது தண்ணியில் இருக்காது, தரையில் இருக்கிறது, புல்வெளிகளில் இருக்கும். இந்த நீங்கள் போகிற பூங்காக்களில், பார்க்கில் கண்டிப்பாக இது இருக்கும். இது யாருக்கும் தெரியாது. இது காலடியிலே இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் எங்களை மாதிரி மருத்துவம் செய்கிறவங்களுக்கு இது தெரியும். இது கிடைக்காது, இது தேடி பிடிச்சி எடுக்கணும். அந்த அளவுக்கு இது இருந்து தினந்தோறும் இதில் ஒரு 10 இலை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு ஆண்மையில் அந்த அணுக்கள் இல்லைன்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. 40% தான் இருக்குது அப்படின்னு வரும். அதெல்லாம் 100% கொண்டு வரக்கூடியது. இதை மூணுத்தையும் ஒன்று சேர்த்த கலவையாக செஞ்சோம்னா அது அவங்களுடைய அணுக்களுடைய முழு சக்தியையும் உந்தி தள்ளக்கூடிய சக்தியையும் கொண்டு வரும். அந்த அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். அதனால் ஆண்களுக்கு குழந்தை இல்லைன்ற அந்த குறைபாடு இருக்காது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சாப்பாட்டில் எல்லாமே குறைதான். ஏன்னா நல்ல உணவு யாருமே சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கி ஆக்கின சோறு பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்குள்ளே கெட்டுருது. ஏன்னா அவ்வளவு ரசாயன உரம். அதே நம்ம ரசாயன உரம் போடாத ஆர்கானிக் முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசினா குறைஞ்சது 24 மணி நேரம் அந்த சாப்பாடு கெடாது. 24 மணி நேரம் கெடாமல் இருக்குதுன்னு போது அதில் எந்த உரமும் கலக்கலைன்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லா பழங்களையும் பாருங்கள், ரசாயன உரம் போட்ட பழங்கள் சாயந்தரத்துக்குள்ளேயும் கெட்டுடும். ஆனால் ரசாயன உரம் போடாதது 1 வாரம் ஆனாலும் அப்படியே தான் இருக்கும். அதனால தான் ரசாயன உரம் போடாத சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இது கடைகளில் கிடைக்கும். கடையில் பவுடராக வச்சுருப்பாங்க. அது சில கடைகளில் இருக்கும், சில கடையில் இருக்காது. ஆனால் நேரடியாக நீங்கள் கண்டிப்பாக பூங்காக்களில் கால் மிதியில் தான் அதிகமாக வளர்ந்துருக்கும். இது யாருக்குமே தெரியாது, புல்லோட புல்லாக தான் கலந்துருக்கும். அதனால் இந்த ரோஸ் கலரில் அந்த பூ இருக்கும், தப்பே பண்ணாது, ரொம்ப நல்ல ஒரு சக்தியை கொடுக்கும். நீங்கள் வேறு எதுவும் இல்லை, அதை தினந்தோறும் சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் கூடும். சாதாரணமாக இருக்கிறவங்க சாப்பிட்டோம்னா ரொம்ப சக்தி அதிகம், நல்ல நரம்புகள் பலமாக இருக்கும். இந்த ஜன்னி வர்றவங்களுக்கெல்லாம் இந்த ஓரிதழ் தாமரை கொடுத்தா அதெல்லாம் வரவிடாது. ஏன்னா அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஜன்னின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது. அதனால் இந்த ஓரிதழ் தாமரை அணுக்கள் எண்ணிக்கை மட்டும் இல்லை, உடல் பலத்தை அதிகரிக்கும். ஆண்களுக்கு ரொம்ப எவ்வளவு பலவீனம் குறைவாக இருந்தாலும் அந்த குறைபாடை நீக்கிறதுல இந்த ஓரிதழ் தாமரை ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். இந்த சிறப்பாக வேலை செய்கிறதோட சேர்த்து நம்ம பால் சேர்க்கணும். ஏன்னா நாட்டு மாட்டு பால் இல்லைன்னா ஆட்டுப்பால் சேர்த்தோம்னா அதிக அளவு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும்.
இந்த ஆட்டுப்பால் சேர்த்து அதோட சேர்த்து நம்ம பனவெல்லம் சேர்த்து கொடுத்தோம்னா குறைந்தது 48 நாளில் அவங்களுக்கு எவ்வளவு அணுக்கள் குறைவாக இருந்தாலும் அந்த அணுக்கள் வந்து அதிகரிக்கிறதுக்கு ஒரு சிறந்த முறையான முறை இந்த மருத்துவம். இந்த மருத்துவத்தை மறைச்சி இதை வந்து ஒரு பொடியாக செஞ்சு எல்லா மருத்துவரும் வியாபாரம் செய்கிறாங்க. அதை வந்து நான் தவறுன்னு சொல்லலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கிட்டா இதுதான் அதில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் நல்லா வந்து அதை உண்மையாக சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதை விட்டுட்டு நம்ம நேரடியாக பார்க்குறோம் ஏதோ மாற்றி செடி எடுத்தோம்னா கண்டிப்பாக இதை வந்து நல்லா கவனிக்கணும். தவறு வராது. இந்த வில்வ இலை எவ்வளோ சாப்பிட்டாலும் தவறு வராது. கீழாநெல்லி எவ்வளோ சாப்பிட்டாலும் தவறு வராது. இந்த ஓரிதழ் தாமரை ஒரு 10 இலை போதுமானது. 10க்கு மேலேனா நம்ம மறுநாளைக்கு அதே இடத்துல இலை வேணும் இல்லையா, மொத்தமாக பிடுங்கிடவும் கூடாது. எந்த ஒரு செடியும் வேரோடு பிடுங்க வேண்டாம். வேரோடு பிடுங்கினீங்கன்னா அது மறுநாளைக்கு அந்த இடத்துல இருக்காது. நம்ம வேற இடம் தேடிக்கிட்டே இருக்கணும். நம்ம குறை விட்டுட்டு வந்தோம்னா மறுநாளைக்கு அது திருப்பி வளர்ந்துருக்கும். நமக்கு தேவையானதை கொடுக்கக்கூடியது. இந்த முறையை இப்போ பயன்படுத்தி நம்ம மருத்துவத்தை பார்க்கலாம். இந்த ஓரிதழ் தாமரை, வில்வ இலை, இந்த கீழாநெல்லி இது 3ம் கலந்த கலவையை நல்லா அரைச்சி எடுத்துருந்தாங்க. அரைச்சி எடுத்த அதிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நமக்கு சேர்த்தாலே போதுமானது. ஏன்னா அதிகம் தேவையில்லை. எல்லாமே அணுக்களுக்கு போய் நமக்கு வேலை செய்கிறது. நம்ம உடல் நரம்புகளை வந்து பலப்படுத்துறதுக்காக வேண்டி இது மொத்தம் சேர்த்து எடுத்தாலே ஒரு சுண்டைக்காய் அளவுக்கு போதுமானது. நம்ம தண்ணியை அரைச்சி எடுத்ததால் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு 200 மில்லி பாலில் கலந்து நம்ம வெல்லம் வேணும்னா பனை வெல்லம் சேர்த்துக்கலாம். இல்லை நேரடியாக சாப்பிடுவோம் எங்களுக்கு வெல்லம் தேவையில்லைன்னா வெல்லம் தேவையில்லாமல் செஞ்சுக்கலாம். இந்த ஆட்டுப்பாலோட சேர்த்துருக்கு. இந்த ஆட்டுப்பாலோட சேர்த்ததால இதுக்கு வந்து முழு தெம்பு இருக்கும். ஏன்னா ஆட்டுப்பாலில் வந்து அதிக அளவு மருத்துவத்தன்மை வாய்ந்தது. வெள்ளாடு வந்து ஏகப்பட்ட மூலிகைகளை சாப்பிட்ருக்கோம். அதனால் வெள்ளாட்டம்பால் சாப்பிட்டா அது தாய்ப்பாலுக்கு சமம். தாய்ப்பால் எவ்வளோ நல்லது செய்தோ அதே மாதிரி வெள்ளாட்டம்பால் நல்லது செய்யும். இந்த வெள்ளாட்டம்பாலில் கலந்த இந்த 3 இலையும் சேர்ந்த கலவையை நம்ம சாப்பிட்டு வர வர நமக்கு வந்து காலையில் வெறும் வயிற்றில் இதை நம்ம சாப்பிட்டோம்னா உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். உடலில் வந்து இந்த சோர்வுன்றதே இருக்காது. முட்டி வலின்னு சொல்லுவோம், அந்த முட்டி வலி இருக்காது. இடுப்பு வலி இருக்காது. ஏன்னா இதெல்லாம் இருந்தால் தான் அணுக்கள் எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே போகும். பாருங்கள், நிற்கும் போதே இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்பாங்க. பின்னாடி ஒரு ஸ்டாண்டு போட்ட மாதிரி தான் நிற்பாங்க. நேராக நிற்க முடியாது. ஏன் நிற்க முடியாது? நாங்கள் இடுப்பில் வந்து சத்தே இல்லை. ஏன்னா சத்தான உணவு இல்லை. அதனால் இடுப்பு நீங்கள் போய் டாக்டர்கிட்ட போனால் 5வது எலும்பு இடுப்பு எலும்பு ஒன்று L4 L5 போயிடுச்சு, அதை மாற்றி ஆகணும்னுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த பால் சாப்பிட்டு வந்தால் அந்த இடுப்பு வலி தன்னால் சரியாயிடும். ஏன்னா இடுப்புக்குள்ளே போய் நல்லா வேலை செய்யும். அந்த எலும்புக்குள்ளே இருக்கிற சூப்புக்குள்ளே போய் இது வந்து நல்லா பலமாக்கும். அந்த இடுப்பு எலும்புக்குள்ளே சூப்பு ஒன்று இருக்கும். அந்த சூப்பு வந்து பலமாயிடுச்சுனால இடுப்பு வலியே இருக்காது. ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து வந்தாங்களாம் இந்த பால் சாப்பிட்டு நடந்து வர வர அவங்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை அதிகரித்தாலே இடுப்பு வலி இருக்காது, கழுத்து வலி இருக்காது. அவங்களுக்கு வந்து அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க இந்த ஒரு மூலிகையை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மருத்துவம் கால் வீக்கம். கால் வீக்கம் ஏன் வருது? சில பேருக்கு பஸ்ஸில் உட்காந்துட்டே போகிறதாலையும் நின்றுட்டு போகிறதாலையும் அதிக நேரம் நிற்கிறதாலும் கால் வீங்குது. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து ரத்த குறைபாடால் கால் வீங்குது. அவங்க வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா 8-10க்கு மேலே இருக்காது. ஒரு மனிதனுக்கு தேவை 13.5 கிராம் இருக்கணும். அவங்களுக்கு 8 கிராம் இருக்கும், 7 கிராம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக கால் வீங்கிடும். இந்த வீக்கங்களை குறைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான மருந்தா இந்த சீந்தில் கொடி. இதுக்கு சீந்தில் கொடிக்கு இது நிறைய நல்லதை செய்யும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து அமிர்தவல்லின்னு பேர். உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள்லையும் வேலை செஞ்சு அவங்களுடைய சுரப்பிகளை வேலை செய்யக்கூடியது. இதை உள்ளுக்கும் சாப்பிடலாம், வெளியிலையும் சாப்பிடலாம். இது சர்க்கரை நோய்க்கு பயன்படும், எல்லா நோய்க்கும் பயன்படுத்தலாம். இந்த சீந்தில் சர்க்கரையை வந்து எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சீந்தில் கொடிய கால் வீக்கத்துக்கு நல்ல ஒரு சிறந்த மருந்து. சீந்தில் கொடி எவ்வளோ சிறந்ததுன்னு நம்ம போட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். தினந்தோறும் சீந்தில் கொடிய ஒரு இலையை சாப்பிட்டு வந்தாலே உடலில் உள்ள வீக்கங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். தேவையில்லாத நீர்களை வெளியேற்றக்கூடியது, சர்க்கரையை வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இந்த சீந்தில். சீந்தில் இருக்கிறதுக்கு எந்த ஒரு காய்ச்சலும் வராது. எந்த காய்ச்சலாக இருந்தாலும் பயப்படாமல் சீந்தில் இலையில் ஒரு இலை எடுத்து சாப்பிட்டு நம்ம ஒரு 4 மிளகை சேர்த்து சாப்பிட்டோம்னா காய்ச்சல் சரியாகும். ஆனால் கால் வீக்கத்துக்கு இதை மேல் பூச்சா பூசினோம்னா அந்த கால் வீக்கம் சரியாகும். இதுக்கு கேழ்வரகு தேவை. ஏன்னா கேழ்வரகு மாவு வந்து பயன்படுத்தணும். அதோடு சேர்ந்து ஓமம். இந்த ஓமத்தை ஏன் பயன்படுத்தணும்? இந்த ஓமத்தினுடைய மனம் வந்து அந்த உடலில் உள்ள நீரை வெளியெடுக்கக்கூடியது.
தேவையில்லாத வாயு தொல்லை உள்ளே இருந்தாலும் அதை வெளியே எடுக்கும். காலில் போய் சில பேருக்கு வாயு இறங்கிடுச்சு, எனக்கு காலில் முட்டியிலேருந்து மேலேருந்து கீழே போய்கிட்டு இருக்கு, இந்த வாயு எங்களுக்கு வந்து எடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போன நிகழ்ச்சியில் செஞ்சோம், இந்த முட்டையில் வந்து இந்த ஓமத்தை போட்டு செஞ்சோம். அதே மாதிரி இது கால் வீக்கத்துக்கு ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தோட ஓமமும் சேர்க்கணும். ஓமமும் சேர்த்து நம்ம மருந்தாக தயாரித்து கால் வீக்கத்து மேலே போட்டு வந்தோம்னா அந்த கால் எப்படியாப்பட்ட வீக்கமாக இருந்தாலும் சரியாக வரும். நல்ல உணவு சாப்பிட்ணும். நல்ல உணவு எல்லாரும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் சொல்கிறீங்களே உணவு எப்படியா நல்ல உணவு எல்லாம் கிடைக்கிறதான்னு. நம்ம வந்து இன்னைக்கு சூழ்நிலையை எல்லாரும் வந்து ஒரு சூழ்நிலை கைதி, கிடைக்கிறது தான் சாப்பிட்றோம். அதுலேயே வந்து கொஞ்சம் தேடி பிடிச்சி சிறு தானியங்களை சாப்பிடுங்க, கீரை வகைகளை எடுத்துக்கங்க. எதை எதை நம்ம பச்சையாக சாப்பிட முடியுமோ எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிடுங்க. பச்சையாக சாப்பிடக்கூடியதை எல்லாத்தையும் சாப்பிட்டிங்கன்னா அதில் அதிக அளவு ஃபைபர் இருக்கும், காப்பர் தன்மை இருக்கும். செப்பு குடத்தில் தண்ணியை 24 மணி நேரம் வச்சுருந்து மூடி வச்சுருந்து அந்த தண்ணியை குடிச்சிங்கனாலே நல்லது. இன்றைக்கி போட்டாங்க பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களாம் தண்ணியில் காப்பர் வருது அப்படின்னு. ஏன் நம்ம முன்னோர்கள் செஞ்சது அதுதானே. செப்பு பாத்திரத்தில் தண்ணியை நம்ம வச்சுருந்து 24 மணி நேரம் வச்சுருந்தோம்னா அந்த தண்ணியில் காப்பரினுடைய தன்மை முழுமையாக போயிடும். அந்த தண்ணியை குடிக்கிற யாருக்குமே எந்த நோயுமே வராது. எந்த நோயுமே வராமல் இருக்கணும்னா அந்த காப்பர் பானையில் தண்ணி வச்சுருக்கணும். அந்த தண்ணியை வச்சுருந்து குடித்தோம்னா கால் வீக்கம் தன்னால் குறையும். கால் வீக்கம் இல்லாமல் இருக்கணும்னா இது மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும். எதுக்கெடுத்தாலும் நம்ம ஊசியை போடுறோம், எதுக்கெடுத்தாலும் மருந்தை சாப்பிட்றோம்னா நம்ம அடுத்த கட்டமாக என்ன ஆகுது, கால் எடுக்கும்படி ஆயிடுது. ஏன்னா அது கீழே ரத்தம் போகாமல் போயிடுது. கால் வீக்கம் குறையணும்னா உணவினுடைய அளவை கொஞ்சம் கொஞ்சம் அதிகரிக்கணும். உணவை கூட்டினா நம்ம குண்டாயிடணும். நிறையா பேர் நினைக்கிறாங்க சாப்பிட்டாச்சுன்னா குண்டாயிடணும், அதனால 1.5 இட்லி சாப்பிட்டு நான் வந்து ஒரு இதில் இருக்கிறேன், டயட்டில் இருக்கிறேன், நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அதிகம் சாப்பிட்டா உடம்பு குறையும், குறையா சாப்பிட்டா கண்டிப்பாக உடம்பு பெருக்கும். ஒல்லியாக இருக்கிறவனுக்கு பாருங்கள் 15 தோசை சாப்பிடுவாங்க, தடியாக இருக்கிறவங்க பாருங்கள் 1.5 தோசை சாப்பிடுவாங்க. ஏன் 15 தோசை சாப்பிட்டா அவனை மாதிரி ஒரு அதிக அளவில் வந்து குண்டாகக்கூடாதா? அப்படி ஆக முடியாது. ஏன்னா அவனுக்கு தேவையான ரத்தத்தை அந்த சாப்பிட்ற உணவு கொடுக்கும். ஏன்னா அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும். நம்ம உட்காந்துட்டு ஒரு அரை தோசையை கொண்டு வா, ஒரு தோசையை கொண்டு வான்றோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக உடம்பு பூரா நீர் தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு 90% உடம்புல நீர் இருக்கும், 70% நீர் இருந்தால் போதும், 30% தான் ரத்தம் இருக்கணும். இவங்களுக்கு 90% நீர் இருந்து 10% ரத்தம் இருந்தால் நடக்க முடியாமல் எந்த வேலையும் செய்ய முடியாமல் உட்காந்த இடத்துல அந்த வேலையை கால் வீங்கி போயிடும். கால் வீக்கத்தை சரி பண்ணோம்னா அதுக்கான மருத்துவத்தை இப்போ பார்ப்போம். கால் வலிக்கான மருந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இளம் சூட்டில் இருக்கும்போதே எப்படி பசை மாதிரி இருக்குது பாருங்கள். பசை மாதிரி இருக்கும்போது இளம் சூட்டில் இருக்கும்போது அதே மாதிரி சுட சுட எடுத்து காலில் தேய்ச்சி காலை பொத்து போக வச்சிடக்கூடாது. நம்ம மேலே தொட்டோம்னா அது வந்து சுடக்கூடாது, ஆனால் லேசான இதமான சூட்டில் இருக்கணும். இந்த இதமான சூட்டில் இருந்து இந்த பசையை நல்ல பசையாக இருக்குது பாருங்கள். இந்த பசையை எவ்வளோ தூரம் வீங்கி இருக்குது, கால் வீங்கி இருக்குது, அவங்களுக்கு தக்கன இதை ரெடி பண்ணிக்கலாம். இது அளவு முறை உங்களுக்கு அதிகம் தேவையில்லை, எவ்வளவுனாலும் சேர்த்துக்கிடலாம். கேழ்வரகு மாவு 2 ஸ்பூன் போட்டிங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த சீந்தில் இலை சேர்க்கணும். இந்த சீந்தில் இலை கண்டிப்பாக 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அதே அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம். இது மூணுத்தையும் ஒன்றா கலந்த கலவையை கால் வீக்கத்து மேலே நீங்கள் ராத்திரியில் தடவிட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா இறுக்கி பிடிச்சி காலில் இருக்க நீரை பூரா வெளியெடுத்துரும், வலியை எடுத்துரும். உங்களுக்கு காலில் உள்ள வேதனைகள் சரியாகும். உள்ள தேவையில்லாத அந்த வாய்வு தொல்லை இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள்லாம் கனமாக வீங்கி போயிடும், அதோட சேர்த்து கால் வீங்கி இருக்கும். அந்த கால் வீக்க நரம்புகளையும் சேர்த்து சுருக்கக்கூடியது இது. கால் வீக்கம் மட்டும் இல்லை, காலில் வீங்கி இருக்கிற அந்த நரம்பு மண்டலங்களும் பெரிய பெரிய நரம்பாக தெரியும், அதுக்கு அந்த வீக்கங்களையும் குறைக்கக்கூடியது. கால் வீக்கம் வீங்கிருச்சு, எனக்கு ராத்திரியில் வீக்கமாக இருக்குது, என்னால் நடக்க முடியலன்றவங்க இதை ராத்திரி நேரத்தில் போட்டு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் நல்லா காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு சுடுதண்ணி வச்சு மெதுவாக கழுவுனீங்க. இல்லை ராத்திரியில் தூங்கி நல்லா கொஞ்ச நேரம் போட்டு ஃபேனில் உட்காந்துருந்தீங்கன்னா காஞ்சிடும். விடிய விடிய தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு கழுவிட வேண்டியதான். இப்படி காலை கழுவிட்டு வந்தோம்னா அந்த வீக்கங்க வந்து 3 நாளில் வந்து குறைஞ்சிரும். இதே வந்து நான் தினந்தோறும் 30 நாள் போட்டேன் அப்படிலாம் வேணாம், 3 நாள் போதும்.
விருந்தும் மருந்தும் 3 நாள் தான். இந்த மருந்தை பயன்படுத்த கால் வீக்கம் கண்டிப்பா சரியாகும். இந்த முறையை பயன்படுத்தி எல்லோரும் பயன்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் துறையூரை சேர்ந்தவர் மும்தாஜ் என்ற பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். அவருடைய மகளுக்கு மஞ்சள் காமாலை, கண் எந்த நேரத்திலும் மஞ்சள் நிறமாக இருக்கிறது. இவர் பட்டப்படிப்பு படிக்கிறார். 3ஆம் ஆண்டு படிக்கும் பட்டப்படிப்பு படித்து கொண்டிருக்கும் போது இவருக்கு மஞ்சள் காமாலையால் அவதிப்படுகிறார். பல மருத்துவர்களிடம் சென்று மருந்துகளை சாப்பிட்டும் குணம் அடையவில்லை. இவருக்கு இரத்தத்தில் 2.2 இருந்த மஞ்சள் காமாலை இப்பொழுது குளுக்கோஸ் எல்லாம் போட்டு 12.2 ஆகிவிட்டது. ஆனால் கல்லீரல் சுருங்கி உள்ளது என்று சிலர் கூறுகிறார்கள். சிலர் இது சரியாகிவிடும் என்று கூறியிருக்கிறார். தாங்கள் கூற வேண்டும் என்று இவர் வருத்தத்துடன் எழுதியுள்ளார். கண்டிப்பாக இது மஞ்சள் காமாலை அதிக அளவில் இரத்தத்தில் கலந்துள்ளது. இது கண்டிப்பாக சித்த மருத்துவரிடம் சென்றுதான் நீங்கள் சரி செய்ய வேண்டும். சித்த மருத்துவரிடம் செல்லாமல் இது சரியாகாது. மஞ்சள் காமாலை வந்து நகரத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல. மஞ்சள் காமாலை வந்து கிராமத்தில் இறந்தவர்கள் இல்லை. ஏனென்றால் எப்படிப்பட்ட மஞ்சள் காமாலை வந்தாலும் கிராம பகுதிகளில் சரியாகிவிடும். மஞ்சள் காமாலை ரேசாக இருந்தாலும் நகரப்புறத்தில் வாழ முடியாது. ஏனென்றால் அதற்கான மருத்துவம் மஞ்சள் காமாலைக்கு கண்டிப்பாக இயற்கை மருத்துவமும் சித்த மருத்துவம்தான் முழுமையாக பலனளிக்கும். இதில் மஞ்சள் கரிசலாங்கண்ணி ஒரு 50 கிராம் எடுத்துக்கொள்ளவும். அதனுடன் சேர்த்து கீழா நெல்லி ஒரு 50 கிராம் எடுத்து இரண்டையும் அரைத்து, இவைகளை அரைத்து இதனுடன் ஆட்டுப்பால் ஒரு 100 மில்லி அளவுக்கு சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படி சேர்க்கும்போது அதில் 3 சொட்டு வெள்ளாட்டு கோமியம் 3 சொட்டு சேர்த்து குடிக்க சிறிதளவு தான் குறையும். இவர்கள் கறி சாப்பிடலாம் என்று சில மருத்துவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது தவறான கருத்து. கறி கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. மாமிச உணவுகள் சாப்பிட்டால் மஞ்சள் காமாலை கூடிவிடும். அது மோசமானது. மஞ்சள் காமாலை அது உடலில் உள்ள மட்டுமல்ல, மனதை மட்டுமல்ல, உடலில் உள்ள அனைத்து பாகத்தையும் கெடுத்துவிடும். கல்லீரல், அதன் பக்கத்தில் உள்ள மண்ணீரல் எல்லாமே கெட்டு அழுகிவிடும். அதனால் கண்டிப்பாக மாமிச உணவு உண்ணக்கூடாது. இவர்கள் இளநீரே குடிக்கக்கூடாது, மோர் குடிக்கக்கூடாது. ஏனென்றால் மோர் குடித்தாலும் இந்த மஞ்சள் காமாலை கூடிக்கொண்டுதான் போகும். இளநீர் குடித்தாலும் இந்த மஞ்சள் காமாலை அதிகரிக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மஞ்சள் காமாலைக்கு மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் கீழா நெல்லியும் இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து அதனுடன் 3 சொட்டு அளவுக்கு வெள்ளாட்டு கோமியம் சேர்த்து பால் 100 மில்லி ஆட்டுப்பால் சேர்த்து குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். அதையோடு சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். இது பெரிய லெவலில் போகும்போது, பெரிய அளவில் போகும்போது யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த நிலையில் இருக்கும்பொழுது அதிக பலவீனமாக இருப்பார். சாப்பிட முடியாது, சாப்பிட எண்ணம் இருக்கும், வாயில் ருசி இருக்காது. சிறிது காலம் பொறுத்து கண் மட்டும் அல்ல, நாக்கில் மேலே தூக்கி பார்த்தால் நாக்கின் அடியில் மஞ்சளாக இருக்கும். கை, கால், பாதம் அனைத்தும் மஞ்சள் நிறமாக மாறும். அடிவயிறு முழுவதும் மஞ்சளாக மாறும். இரத்தமே மஞ்சளாக மாறும் பொழுது எந்த வகையான மருந்தும் பயனளிக்காது. அதற்கு முன்னே நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும். அப்படி அணுக கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள். இந்த முறைக்கு நீங்கள் இந்த மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீழா நெல்லியை சாப்பிட அந்த மஞ்சக்காமாலை அதிகரிக்காமல் பார்த்து கொள்ளும். அந்த அதிகரிக்காமல் பார்த்து கொள்வதை தவிர உங்களால் முழு மருத்துவமும் செய்ய முடியாது. இது மருத்துவர்களுக்கு சவாலான ஒரு நோய். இந்த மஞ்சள் காமாலை 3 வருடம் கழித்தும் இந்த மஞ்சக்காமாலை உள்ளவர்கள் அதிகம் பேர் உள்ளனர். அதனால் மஞ்சக்காமாலை என்று ரேசாக நினைத்து விடாதீர்கள். அது யாருக்கும் கட்டுப்படாது. அது கிராமப்புறங்களில் உள்ள வைத்தியர்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படும். அது கிராமத்தில் இருப்பவர்கள் எத்தனை வகை மூலிகை சேர்க்க வேண்டுமோ அத்தனையும் சேர்த்து அவர்களை காப்பாற்றி விடுவார்கள். நகர்ப்புறங்களில் அதற்கு மருத்துவம் இல்லை என்று எழுதியிருக்கிறார்கள். மருந்து இல்லை என்பது பொருள் அல்ல. அதற்கு மருத்துவம் தெரியவில்லை என்பதுதான் பொருள். எந்த நோய் வந்தாலும் அந்த நோய் வரும் முன்னே மருத்துவம் இந்த நாட்டில் பிறந்திருக்கும். அந்த மருந்து நமக்கு தெரியாமல் போயிருக்குமே தவிர மருந்து இல்லை என்று எந்த மருத்துவரும் முடிவு செய்ய முடியாது. நம்மளிடம் மருந்து இல்லை என்றால் வேறொரு மருத்துவரிடம் மருந்து இருக்கும். வேறொரு மருத்துவ முறையில் அதற்கு மருந்து இருக்கும்.
பல இடங்களில் பல மாதிரியான இந்த மஞ்சக்காமாலைக்கு மருத்துவம் இருக்கிறது. அதில் தலை சிறந்த மருந்துகள் நாட்டு மருந்துகளிலேயே இது குணமாகும். அதனால் அந்த முறையை நீங்கள் அந்த மருத்துவரை தேடிச் சென்று கண்டிப்பாக குணமடைய வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மோசமான ஒரு நோய். வாழ்வா அல்லது சாவா என்று ஓடிக்கொண்டிருக்கும் இதில் விளையாட்டு வேண்டாம். உயிரை பணயம் வைத்து செய்யும் மருத்துவம். உயிருடன் விளையாட வேண்டாம். அதனால் கறி சாப்பிடக்கூடாது. கறி சாப்பிட்டால் கண்டிப்பாக இந்த நோய் முற்றிக்கொண்டுதான் போகும். கறி, மீன், முட்டை எக்காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது. பால் சாப்பிடுங்கள். பால் சோறு சாப்பிடுங்கள். பால் சோறு சாப்பிடும் பொழுது சின்ன வெங்காயத்தை அதிகமாக பயன்படுத்தினீர் என்றால் அந்த மஞ்சக்காமாலை அதிகரிக்காமல் பாதுகாத்து அதே நிலையில் நிற்கும். இந்த நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக மாமிச உணவோ எண்ணெய் பலகாரங்களோ சாப்பிடக்கூடாது. இவர்கள் அதிக வெயிலில் சுற்றக்கூடாது. பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்கிறேன் என்று நினைத்து கொண்டு கல்லூரிக்கு வெயிலில் சென்றால் இந்த காமாலையினுடைய அளவு அதிகரித்து கொண்டே போகும். இரத்தத்தில் மஞ்சள் அதிகரிக்க அதிகரிக்க உடல் பலம் குறையும். கண் பார்வை மங்கலாகும். பார்வை மங்கலாக கண் பார்வையே போகிவிடும். அதனால் கண்டிப்பாக கவனம் தேவை. கவனம் இல்லாமல் ஒரு அசாத்தியமாக இருந்தால் பிள்ளையினுடைய கண் போவதை தவிர்க்க முடியாது. அதனால் கண்டிப்பாக நாட்டு மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்டு மருந்துகளில் தலை சிறந்தது கீழாநெல்லி. இந்த மஞ்சள் காமாலை கீழாநெல்லி பயன்படுத்தி மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலையையும் பயன்படுத்தி சாப்பிட அந்த மஞ்சள் காமாலையை அதிகரிக்க விடாமல் தடுக்கும் தவிர குறைக்காது. கண்டிப்பாக இந்த மருந்தை பயன்படுத்தி அவர்களை காப்பாற்ற வேண்டும். கண்டிப்பாக மருத்துவரை அணுக வேண்டும். நாட்டு மருத்துவரை அணுகி சீக்கிரமாக நலம் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.